அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியை நடிகர் விஜய் அவர்கள் கடந்த வாரம் தொடங்கி இருக்கிறார். இந்த செய்தியை பற்றி நம்முடைய சுவடு வலையொலியில் பேச வேண்டாம் என்று தவிர்த்து வந்தேன். அதற்கான காரணம் என்னன்னா, எல்லோரும் ஒரே செய்தியை போட்டு பேசிக் கொண்டிருந்தால் மக்களிடம் பரபரப்பை நாமே தொற்ற வைத்து விடுவோமோ என்ற அச்சத்தில் தான் அவ்வாறு தவிர்த்து வந்தேன். ஆனால் தற்போது அதனை சார்ந்து பல விடயங்களை நாம் ஆய்வு செய்யும் பொழுது இதை கண்டிப்பாக பேச வேண்டிய சூழல் தமிழ் தேசியத்திற்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு அதை பற்றி தான் பேச இருக்கிறோம். முதல்ல இவர் கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி இவருடைய அரசியல் பதிவுகள்லாம் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். வாக்கு செலுத்தும் பொழுது மிதிவண்டியில் சென்று வாக்கு செலுத்தியது. அதற்கான காரணமாக எரிபொருளுடைய விலை அதிகம் என்பதை வெளிப்படையாக கூறாமல் இந்த செயல்பாடுகளின் மூலம் கூறுவதாக நாம் நினைத்துக் கொண்டோம். மற்றபடி நடிகர் விஜய் அவர்கள் நீட்டை எதிர்த்தோ மற்ற தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்தோ எதை பற்றியும் குறைந்தபட்சம் எக்ஸ் தள பதிவுகளோ சமூக வலைதள பதிவுகளோ எதையுமே இவர் செய்ததே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது அமைதியாக இவர் அரசியலுக்கு வந்துவிட்டார், ஒரு கட்சியினுடைய தலைவராகிவிட்டார். இதற்கு அதை அந்த கட்சி தொடங்கப்பட்ட அந்த நாள், அதுக்கு வருவோம். அந்த நாள் முக்கியமான நாள். என்ன காரணம்னா, இவர் கட்சி தொடங்கிய அந்த நாளில் தான் தேசிய புலனாய்வு முகமை NIA தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ் தேசிய எழுச்சியினுடைய ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களுடைய வீட்டில் ஆய்வு நடத்தியது அனைவரும் அறிந்தது. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் தொடர்ச்சியா அங்க ஆய்வு நடத்தியது. 50 காவல்துறையினரை வைத்து ஆய்வு நடத்தியது. ஆய்வு நடத்திய பிறகு அவர் வீட்டில் இருந்த தலைவர் பிரபாகரன் அவருடைய புத்தகங்கள் ஏதாச்சும் இருந்தா அந்த புத்தகங்களையும் மற்ற மடிக்கண்ணி போன்ற உபகரணங்களையும் கைப்பற்றிட்டு போயிருக்காங்க. கைப்பற்றிட்டு சென்ற பிறகு ஊடகங்கள்லாம் ஒரு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக செய்திகளை பரப்புறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்ப இந்த செய்தியையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொடக்க அந்த நாளையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது அவசியம். இது நாள் வரைக்கும் விஜய அவர் நடித்த படங்கள்ல சில வசனங்கள் ஆளுகின்ற ஆட்சியாளர்களை எதிர்த்து வந்த காரணத்தினால் அவர் மீது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் அதனுடைய சார்பு அமைப்பினர், இந்து மக்கள் கட்சி போன்ற சார்பு அமைப்பினர் எல்லாம் அவரை ஜோசப் விஜய் என்று வசைபாடி வந்தாங்க. ஆனா இந்த கட்சி தொடங்கிய பிறகு இதற்கு எதிர்வினையாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பெரிய அளவுல ஒரு விமர்சனத்தை அவங்க முன்வைக்கல. இது ஒரு சந்தேகத்தை எழுப்பிடுச்சு. இவர் நிச்சயமா பிஜேபியுடைய வெளிப்பாடாதான், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெளிப்பாடாதான் இந்த கட்சியை தொடங்கியிருக்காருங்கிறது இது ஒரு முதல் காரணம். 2வது காரணம், தமிழகம் தமிழ்நாடு இது ரெண்டுமே தமிழ் இலக்கியங்கள்ல இடம்பெற்றிருக்க சொல்லாடல். அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. இருந்த பொழுதும் தற்போதைய சூழலில் ஆளுநர் RN ரவி தமிழகம் என்று உச்சரிப்பதையும் தமிழகம் என்றுதான் இதை கூற வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்த செயலிலும் தினமலர் போன்ற பார்ப்பன ஆரிய ஊடகங்கள் தமிழ்நாடு என்றே குறிப்பிடாது, தமிழகம் என்றுதான் குறிப்பிடும். இந்த செய்திகள்லாம் தற்போது ஒத்து பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் என்று இவர் வைத்திருப்பதற்கு தொடர்பு இருக்கிறது என்று 2வதாக நாம் சந்தேகப்பட்டது. இப்ப 2 சந்தேகம், இது பத்தாது. 3வதா ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இவருடைய கட்சி தொடங்கிய பிறகு இவருக்கு ஒரு செய்தி தொடர்பாளர் என்ற ஒரு பொறுப்பாளர் போடுகிறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, திருமுருகன் காந்திங்கிற ஒருத்தர் மே 17 இயக்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி வந்தார். அந்த அமைப்பிலிருந்து லயோலா மணி என்பவர் செயல்பட்டு வந்தார். முன்னணி தோழராக செயல்பட்டு வந்தவர். இவரெல்லாம் திராவிட கும்பல். இவங்கெல்லாம் இதுல இருந்து ஒரு பொறுப்பாளரை எடுத்து செய்தி தொடர்பாளரா ஒரு முக்கிய பதவி. அது கட்சியுடைய நிலைப்பாடு என்ன என்று மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு, செய்தி தொடர்பாளர். அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. இது 3வது காரணம். ஏன்னா ஆரியமும் திராவிடமும் மறைமுகமாக ஒரு ஒற்றுமையான ஒன்று. இப்ப இதுல அப்படி அவரை போட்டதுல நமக்கு முழுவதுமா தெரிஞ்சு போச்சு. இது ஆளுகின்ற ஆட்சியாளருடைய வேலைதான் என்பது. ஏன்னா இவங்களுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு கேட்டா, எழுச்சி பெறும் தமிழ் தேசியத்தை பல வழிகளில் திராவிடமும் ஆரியமும் முடக்க பார்த்தது. அது சீமான் தான் எழுச்சியினுடைய ஒரு இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் மீது
பழி சுமத்துவது, அவரை ஊடகங்களில ஒரு நகைச்சுவை நாயகனாக காட்சிப்படுத்துவது, இதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. எது செஞ்சாலும் எடுபடல. அவளோட வளர்ச்சியை தடுக்க முடியல. 0.5 விழுக்காடு இருந்த வாக்கு எண்ணிக்கை இன்றைக்கு 6ஐ தாண்டி இருக்கிறது. வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடக்கும் என்று அனைவரும் அச்சத்தில் இருக்கிறார்கள். அந்த அச்சத்தை போக்குவதற்கு தான் இந்த நடவடிக்கை. இன்னொன்னு என்னன்னா, இந்த கட்சியை இவ்வளவு விரைவா தொடங்கின நடிகர் விஜய் இது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நமக்கு இலக்கு என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நான் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட இவர் தொடங்கி இருக்கலாம். முன்னதாக தொடங்கியதனுடைய காரணம் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு செல்லக்கூடிய வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கில். இது இந்த கருத்தோட 2-3 கருத்தை நம்ம ஒத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த என்ஐஏ சோதனை இருக்கு இல்லையா, அது நடந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து அவருடைய கொள்கைகளை பரப்பக்கூடிய ஊடகமான முக்கிய ஊடகவியலாளரான மாரிதாஸ் என்பவர் இருக்கிறார். அவர் ஒரு காணொளி வெளியிடுறார். நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்படுமா என்று வெளியிடுறார். பொதுவா ஒரு அமைப்பை தடை செய்யணும்னா அவங்க மக்கள் வழி இல்ல, மக்கள் திரள் அமைப்பாக இல்லாம ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுவாக இருந்து வன்முறையில் ஈடுபட முயல்வார்கள் என்ற அச்சத்தில் தான் இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பு என்பதே இந்தியாவில் இருந்தது. அப்படிதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை இவங்க யூகிச்சு தடை செஞ்சாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை எடுத்த உடனே தடை செய்ய முடியாது. இதற்கான சூழலை உருவாக்கணும். இவங்க துப்பாக்கி செஞ்சு பயிற்சி எடுத்தாங்க, இவங்க தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புத்தகங்களை வைத்திருந்தாங்க, தடை செய்யப்பட்ட அமைப்புடைய புத்தகம். அதனாலதான் 2009 மே 18 அன்று இல்லாத போன ஒரு அமைப்பை, தமிழீழ விடுதலை புலிகளுடைய அமைப்பை இன்று அளவும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கு தடை செய்யப்பட்ட அமைப்பு பட்டியலில் இந்திய ஒன்றிய அரசு வைத்திருக்கிறதுக்கான காரணம், தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய எழுச்சி எப்பொழுதெல்லாம் எழுகிறதோ அதை ஒடுக்குவதற்காகத்தான் இதை தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்யப்பட்ட அமைப்பிலேயே தொடர வச்சிருக்காங்க. நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பெருவாரியான வாக்கு பெறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. 6 விழுக்காடு என்பது இப்போ ஒரு 10 விழுக்காடு வாங்கிடுது அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன செய்யும் ஒன்றிய அரசு? இந்த நாம் தமிழர் கட்சியை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கும். எப்படி இதை இட்டுக்கட்டி சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம். இட்டுக்கட்டி சொல்லவில்லை. தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார், 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார். யாருடனும் கூட்டணி வைக்காமல் இன்றளவும் படு தோல்வியையும் சந்தித்தாலும் கூட இன்றைக்கு மக்கள் திரள் எழுச்சியை கூட்டக்கூடிய ஒரே ஒரு அமைப்பாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான். அப்படி இருக்கக்கூடிய கட்சி சோர்வடைந்து தோல்வியை தழுவி நாடாளுமன்ற தேர்தலோடு நிறுத்திக் கொள்வார்களா? அப்ப எதை வைத்து அண்ணாமலை குறிப்பிடுகிறார்? தடை செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் தான், அந்த திட்டம் அவர்களுக்கு இருப்பதால் தான், அதனுடைய வெளிப்பாடு தான் இவ்வாறு அவர் குறிப்பிட்டதற்கான காரணம். இதை நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எதிரிகள் எல்லாம் திரண்டு தமிழ் தேசிய எழுச்சியை தடுத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. நாம் தமிழர் கட்சியை நீங்கள் தடை செய்தால் மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக அவர் தங்களை பதிவு செய்து மக்களிடம் கொண்டு செல்வார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட தொடர்ச்சியா இதற்கான ஒடுக்குமுறையை இந்திய ஒன்றிய அரசு எடுக்கும். அப்ப இதற்கு என்னதான் தீர்வு? நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட்டால் கூட திரும்பவும் அதை மீட்க முடியும். எப்படி மீட்கிறது? இப்ப 6 விழுக்காடு கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள். இந்த விழுக்காடுல 4 விட்டுருங்க, 4 விழுக்காடை விட்டுருங்க. இந்த 2 விழுக்காடு வலுவாக இருந்தால் மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை இந்த 2 விழுக்காடை வைத்து ஏற்படுத்த முடியும். மக்கள் எழுச்சியின் மூலமாக, அற போராட்டத்தின் மூலமாக நாம் தமிழர் கட்சி தடை செய்தாலும் கூட மக்கள் திரள் போராட்டத்தின் மூலமாக அதை மீட்கக்கூடிய சக்தி, இந்திய ஒன்றியத்தை ஆட்டி படைக்க வைக்கும் சக்தி இந்த 2 விழுக்காட்டிற்கே உண்டு. அப்படியானால் புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் தேசிய எழுச்சியை மக்கள் திரள் போராட்டத்தின் மூலமாக தக்க வைத்துக் கொள்ள முடியும். அச்சப்பட வேண்டியதில்லை என்று புரிந்து கொண்டு, தமிழக வெற்றி கழகம் என்பது நேரடியாகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு, இன்னும் சொல்ல போனால் இந்திய ஒன்றிய அரசினுடைய கூட்டு செயல்பாடு என்பதை புரிந்து கொண்டு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.